இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனை பெற்றுத்தரப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ரொம்ப பொறுப்பானவங்க, அதோடு கூட ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம், கடினமான உழைப்பு இதெல்லாம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். வாழ்க்கையில் பல குறிக்கோள்களையும் பல இலக்குகளையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயதை மீறிய ஒரு தோற்றம், ஒரு அனுபவம், ஒரு சிந்தனை இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இது ஒரு இருட்டு ராசி அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அதை ரொம்ப மெதுவாக தான் செய்வாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெற்றி. இந்த நம்ம சின்ன வயசுலாம் கேள்விப்படுவோம் இல்லைங்களா, இந்த ஆமையும் முயலும் கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். முயல் மாதிரி நம்மளாம் வேகமாக ஓடுவோம், ஆனால் இவங்க ஆமை மாதிரி மெதுவாக தான் நகருவாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள்லேயே அதிக அளவு நம்பிக்கையும் அதிக உழைப்பையும் புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சூழ்நிலையை அறிந்து மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா இடத்துலையுமே தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவுற குணம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவங்க ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் உதவுற குணம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க அதான் ஒரு பக்கமாக ஒரு ஜாடையாவது அடுத்தவங்களுடைய விஷயத்தை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து தெரிந்து வைத்திருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைய இருக்கிறார். பொதுவாகவே ஒரு ராசியில் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வக்ரக பலனை தருவார். பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் சுக்கிரனுடைய இணைவு ஏற்பட்டிருக்கு. மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கீங்க. சூரியன் நீச்சமடைந்திருக்கிறார். அதனால் நீச்சபட்ச ராஜயோகமும் கிடைக்க போகுது. சுக்கிரன் புதன் இணைவு ஏற்படுறதுனால லட்சுமி நாராயண யோகமும் ஏற்பட போகுது. சூரியன் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சியாக இருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பலத்தோடு போய் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டில் அமரும்போது நல்ல பலன் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் செவ்வாய் இணைவு ஏற்படுறதுனால மிகப்பெரிய ராஜயோக ராஜ பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோக காரகனாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யோக பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம். கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது. சரி, நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரக நிவர்த்தி ஆகிறதுனால ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறதுனால
நல்ல ஒரு யோகமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரகமாக இருந்ததுனால பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கடந்த சில நாட்களாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ராசியில் குரு பார்ப்பதனால குரு வக்கரகமானாலும் 11ஆம் தேதியிலிருந்து நீச்சமாவதனால ஓரளவுக்கு நன்மையான பலன் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல யோக பலனை தரக்கூடியதாக அமையும். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களாக அமையும். வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பு ஒரு சில இடர்பாடுகள் வரும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். பெரும்பளவு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளி வேலைக்கு போகிறவங்கள இந்த 11ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும். சின்ன சின்ன தாமதங்கள் வரும். வாய்ப்புகள் கொஞ்சம் நழுவி போகிற மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் வரும். ஆனால் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகத்தில் இருந்தால் பொருளாதாரத்தில் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வக்கரகம் இல்லை எனில் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் வக்கரக நிவர்த்தி ஆகும்போது நல்ல பலன்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 11ஆம் வீட்டில் வந்து நிற்கும்போது குருவுடைய பார்வை அங்கே பட இருக்குது. அதனால் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் மனை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ஈடுபடுங்க. வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா கடந்த சில நாட்களாக நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் அனுபவித்துட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். சிறிய தொகையை தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம எந்த நிலம் வாங்குறது எந்த வண்டி வாகனத்தை வாங்குறது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வழிகள் கிடைக்கும். அதன் மூலிமா இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 5-10 உடையவர். அவர் வந்து குடும்ப தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்றதுனால சொந்த வீடு சொந்த தொழில் இதெல்லாம் பலமாக அமையும். அதோடு கூட புதனுடைய ஆதிக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால லட்சுமி நாராயண யோகத்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலெலாம் நல்லா அமையும். புதிய புதிய தொழிலெலாம் வந்து அமையும். இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் மூலமா நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தேவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக்குவீங்க. அதோட கூட உங்களுடைய குழந்தைகள் கூட ரொம்ப நாளாக ஒரு சில பொருளாக வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க. அந்த வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சில சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். கிரக அமைப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன் வந்து 6-9 கூடியவர். அப்பா அம்மா மூலம் சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிதாக ஒரு தொழிலோ ஒரு சுய தொழிலோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனையாகவே இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வே கிடைக்கல, இந்த வேலையிலே தொடர்ந்து எத்தனை நாளைக்கு இருக்கிறது, வேறு வேலையை தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இதுனா வரைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இனி பார்த்திங்கன்னா அந்த வேலையிலே நல்ல ஒரு சம்பள உயர்வு மேல் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்ல. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு யோக பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்திருக்கும். அதெல்லாம் தவிடுபடியாக கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். சூரியன் 8 கூடையவர்.
அவர் நீச்சபட்ச ராஜ யோகத்தை தர இருக்கிறார். 8 கொடியவர் 11ஆம் வீட்டில் 16ஆம் தேதிக்கு மேல் வரும்போது ராஜ யோகம் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். திடீர்னு வருமானம் வரும். 7.5 சனியோட தாக்கம் குறைந்து ஓரளவுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவு நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். வெற்றிலை தீபம் போட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 9 செவ்வாய்க்கிழமை வழிபட்டு பாருங்கள். நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். ஒரு 6 விளக்கு வச்சு வெற்றிலை மேலே விளக்கு வச்சு வழிபட்டு பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையினா வெற்றிலை தீபம் போடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.